இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அதாவது நெறைய பேருக்கு குடல் பகுதியில இருக்கக்கூடிய குடல் புழுக்கள், இதுதானே தெரியாம என்னென்னவோ ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறீங்க. ஏன்னா நம்ம ரெகுலரா பார்க்கக்கூடிய நபர்கள், சந்திக்கக்கூடிய நபர்கள், இங்க ட்ரீட்மெண்ட்க்கு வரக்கூடியவங்க நெறைய பேர் சொல்ற ஒரு விஷயம். குழந்தைகளா இருக்கட்டும், பெரியவர்கள் எல்லாருமே சொல்றது, "குடல் பகுதியில எனக்கு இந்த புழுக்கள் இருக்கு." எப்பொழுதுமே ஒரு டயர்ட்னஸ், உடல் சோர்வு இருந்துகிட்டே இருக்கிறது. சரியான வேலை செய்யவே முடியல. எதுலயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்றது. மலச்சிக்கல் இருந்துகிட்டே இருக்கு. அப்படியே மோஷன் போனாலும், அதுல கண்ணுக்கு தெரியிற மாதிரியே சில வகையான புழுக்கள் நெளியிறத நம்ம பார்க்க முடியுது. குழந்தைகள் போனாலும் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றது. நெறைய குழந்தைகள் இரவு நேரத்துல தூங்கிட்டு இருக்கும்போது நர நரன்னு பல்லு கடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஸோ பற்கள் கடிச்சுக்கிட்டே இருக்கிறது. ஆசனவாய் பகுதியில கை வச்சு அங்கே அரிக்குது, பூச்சி கடிக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதும் நம்ம பார்க்குறோம். இன்னும் ஒரு சிலருக்கு மோஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதிகமான பெயின் ஆசனவாய் பகுதியில ஒரு வலி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. சில சில வகையான அறிகுறிகள் உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆசனவாய் பகுதியில் எரிச்சல் இருக்கு, கை வச்சு நோண்டணும் போல தெரியுதுங்க, குழந்தைகள் இப்படியே பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இது எல்லாமே நான் சொல்ற உணவுகள் தவறாமல் உணவில் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக குடல் பகுதி நமக்கு சுத்தமாக இருக்கும். இதற்காக நம்ம சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் சொன்ன முக்கியமான ஒரு மருந்து இருக்கு. அதுவும் என்னன்னு நான் சொல்றேன். உணவு முறையில என்னென்னலாம் என்னங்க குடல் பகுதி நல்லா சுத்தமாக ஆரம்பிச்சிரும். பசி எடுத்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்களும் டென்ஷன் இல்லாம ஃப்ரீயா ஒர்க் பண்ணலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அதாவது நிறைய பேருக்கு குடல் பகுதியில் இருக்கக்கூடிய குடல் புழுக்கள், இதுதானே தெரியாம என்னென்னவோ ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறீங்க. ஏன்னா நம்ம ரெகுலராக பார்க்கக்கூடிய நபர்கள், சந்திக்கக்கூடிய நபர்கள், இங்கே ட்ரீட்மெண்ட்க்கு வரக்கூடியவங்க நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம். குழந்தைகளா இருக்கட்டும், பெரியவர்கள் எல்லாருமே சொல்றது, குடல் பகுதியில எனக்கு இந்த புழுக்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதற்கான எளிமையான தீர்வுகள் என்ன? சித்த மருத்துவத்துல பக்க விளைவுகள் இல்லாத மூலிகைகள் என்ன? சித்தர்கள் சொல்லியிருக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் என்னென்னன்றதை பார்க்கலாம். இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் உங்களுக்கு தேவைப்பட்டா ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. பொதுவாகவே பசியே இல்லைங்க, நல்லா விளையாடிட்டு இருப்பான். இப்போல்லாம் என்னன்னா ரொம்ப சோர்வா இருக்கானே, குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. இல்லை அடல்ட்ஸ் நிறைய பேர், உங்களையுமே நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். எப்பொழுதுமே ஒரு டயர்ட்னஸ், உடல் சோர்வு இருந்துகிட்டே இருக்கிறது. சரியான வேலை செய்யவே முடியல, எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்றது. மலச்சிக்கல் இருந்துகிட்டே இருக்கு. அப்படியே மோஷன் போனாலும் அதுல கண்ணுக்கு தெரியிற மாதிரியே சில வகையான புழுக்கள் நெளியிறத நம்ம பார்க்க முடியுது. குழந்தைகள் போனாலும் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றது. நிறைய குழந்தைகள் இரவு நேரத்துல தூங்கிட்டு இருக்கும்போது நர நரன்னு பல்லு கடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஸோ பற்கள் கடிச்சுக்கிட்டே இருக்கிறது. ஆசனவாய் பகுதியில் கை வச்சு அங்கே அரிக்குது, பூச்சி கடிக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதும் நம்ம பார்க்குறோம். இன்னும் ஒரு சிலருக்கு மோஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதிகமான பெயின் ஆசனவாய் பகுதியில் ஒரு வலி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதிகமான வலி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வார்ம்ஸ் இருக்கிறது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரிங் வார்ம் அதிகமாக நிறைய பேருக்கு இருக்கிறது. இது நம்ம பார்க்குறோம். நெமட்டோட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. டேப் வார்ம் நிறைய பேருக்கு இருக்குது. ஹூக் வார்ம். ஸோ இது எல்லாமே எதனாலங்க நம்ம உடலில் ஏற்படுது? ஸோ சாதாரணமாக ஒரு பவுலில் நீங்கள் தண்ணி வச்சுட்டு ஒரு வாரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே வார்ம்ஸ் அதில் இருக்கும். அந்த மாதிரி எங்கே தண்ணீர் தேங்கி இருந்தாலும் அதுலேயும் தேவையில்லாத அந்த புழுக்கள் எல்லாமே உருவாகிறத நம்ம பார்க்குறோம். நம்ம உடலுக்குள்ளேயும் அவ்வளோ உணவுகள் சாப்பிட்றோம். குட் பேக்டீரியாஸ் நம்ம உடலில் இருக்குது, பேட் பேக்டீரியாஸ் இருக்குது. ஸோ இதனோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் இருக்குது, வைரஸ், இந்த மாதிரி பல கோடிக்கணக்கான உயிரினங்கள் நம்ம உடல்லையும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது ஈஸியாக சில விஷயங்களால் நமக்கு இந்த குடல் புழுக்கள், வார்ம் இன்ஃபெஸ்டேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, குடல் புழுக்கள் உருவாக ஆரம்பிச்சிருது. இந்த குடல் புழுக்கள் எதனால் உருவாகுதுன்னா, அதிகமாக குழந்தைகளுக்கு நம்ம சொல்கிறோம் ஸ்வீட் நிறைய சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துரும்ன்ட்டு. கண்டிப்பாக அதிகமான இனிப்பு, கார்போஹைட்ரேட்ஸ் உணவுகள், மாவுச்சத்து நிறைந்த உணவுகளை நிறைய சாப்பிட்றது ஒரு முக்கியமான காரணங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹைஜீனிக் இல்லாமல், சுகாதாரம் இல்லாத சமைத்த நான்வெஜ், அசைவ உணவுகளை நம்ம எடுக்கிறது, சரியாக வேகாமல் இருக்கிறது. சில இடங்களில் நீங்கள் வெளியில் போய் சாப்பிட்டீங்க அப்படின்னா முந்தின நாள் செஞ்சதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திரும்ப ஹீட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி திரும்ப திரும்ப ஹீட் பண்ணி கொடுக்குற அசைவ உணவுகள், இல்லை சரியாக வேகாத உணவுகள்,
இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா, வேகாத உணவுகள்லாம் நீங்கள் பயன்படுத்தி சாப்பிடும்பொழுது குடல் பகுதியில் இந்த பாதிப்புகளை ஏற்படுத்துதுங்க. இந்த வார்ம்ஸ் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தண்ணீர் வெளியில் சுகாதாரம் இல்லாத தண்ணீர் வெளியில் குடிக்கிறது, இல்லை பெட் அனிமல்ஸோட நிறைய விளையாடுறது ஒரு ஹாபியாகவே இது இருக்கும் நிறைய பேருக்கு. பட் உண்மை இதுதான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி வர்றது, டஸ்ட் அலர்ஜி ஏற்படுறது, லங் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது, ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் பெட் அனிமல்ஸோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரலாம். இதை எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பர்சனல் ஹைஜீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா கைகளை கழுவணும். ஸோ குழந்தைகளுக்கு நம்ம எப்போவுமே சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம், ஸோ வெளியில் விளையாடிட்டு வரீங்க, இல்லை ஏதாவது ஒரு ஃபுட் எடுத்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா கைகளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உணவு எடுத்து சாப்பிட்றது. அதிகமான ஸ்வீட்ஸ், அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றது, இது எல்லாமே கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. அப்படி தவிர்த்துட்டிங்கன்னா உங்கள் குடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. சில வகையான அறிகுறிகள் உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆசனவாய் பகுதியில் எரிச்சல் இருக்குது, கை வச்சு நோண்டணும் போல் தெரியுதுங்க, குழந்தைகள் இப்படியே பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, இது எல்லாமே நான் சொல்கிற உணவுகள் தவறாமல் உணவில் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக குடல் பகுதி நமக்கு சுத்தமாக இருக்கும். இதற்காக நம்ம சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் சொன்ன முக்கியமான ஒரு மருந்து இருக்குது. அதுவும் என்னன்னு நான் சொல்கிறேன். உணவு முறையில் என்னென்னலாம் சேர்த்துக்கணும் அப்படின்னா, இஞ்சி, பூண்டு, மஞ்சள். ஸோ தினம்தோறும் நல்ல பூண்டு பாலில் வேக வைத்தோ இல்லை தண்ணீரில் வேக வைத்து, குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பூண்டை நல்லா வேக வச்சு மசிச்சு அதை கூட கொஞ்சம் பெப்பர், ஒரு 2 சிட்டிகை மிளகு பொடி சேர்த்து அதை ஒரு ஸ்பூனில் எடுத்து குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அது பேஸ்ட் மாதிரி எடுத்து எப்போ வேணாலும் கொடுக்கலாம். இந்த டைம்னு கிடையாது. அது ரெகுலராக நீங்கள் கிட்ஸுக்கு கொடுத்துக்கிட்டே வரும்பொழுது அந்த குடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த புழுக்கள் வெளியேற ஆரம்பிக்கும். தினம்தோறும் கொடுக்கணும். ஒரு 30 நாட்களுக்கு தொடர்ந்து கொடுங்க. அடல்ட்ஸ் நீங்கள் பெரியவர்கள் நம்ம எடுக்கணும்னாலும் ஒரு 10 பல் பூண்டை நல்லா வேக வைத்து மசிச்சு எடுத்து அதுலேயுமே கொஞ்சமாக நம்ம பெப்பர் சேர்த்து நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி பழகிக்கோங்க. மஞ்சள் தண்ணீரில் நல்ல மஞ்சள் சேர்த்து வெதுவெதுப்பான தண்ணீரில் மஞ்சள் கலந்து தினமும் ஒரு வேளை, ஸோ இதையும் நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்போது குடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் வேறு என்னங்க செய்யலாம்? வாழைப்பூ. ஸோ நல்ல துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய வாழைப்பூவை உணவில் சேர்த்துக்கோங்க. ஸோ வாழைப்பூ உணவில் சேர்த்துக்க குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். குடல் பகுதி உங்களுக்கு நல்லா சுத்தமாக ஆரம்பிக்கும். வாழைப்பூ உணவில் சேர்த்துக்கோங்க. அடுத்து முக்கியமாக ஒன்று சொல்லட்டுமா? பப்பாளி பழமாக இருந்தாலும் சரி, காயாக இருந்தாலும் சமைச்சு சாப்பிட பழகிக்கோங்க. ஏன்னா பப்பாளி காயை வாரம் 1 முறையோ 2 முறையோ நீங்கள் சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி கூட்டு மாதிரி செய்து சாப்பிடுங்க. குடல் புழுக்கள் நம்ம குடலை விட்டு கண்டிப்பாக வெளியேற ஆரம்பிச்சிடும். அவ்வளவு நல்லது. ஸோ பப்பாளி காயாக சாப்பிட்லாம். பப்பாளி பழமாக எடுக்கும் பொழுதும் குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். இன்னொரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன். வாரம் 1 முறை, ஸோ கிட்ஸுக்கோ இல்லை நீங்களோ கூட இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். நல்ல வேப்பம் கொழுந்தா எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 5-6 வேப்பம் கொழுந்தா எடுத்துக்கோங்க. இதனோட ஒரு கடுக்காய் தோல் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு கடுக்காயில் பாதி அளவு, ஸோ கடுக்காய் தோல் மட்டும் பாதி எடுத்துக்கோங்க. ஒரு 2 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு 4-5 கருவேப்பிலை இலைகள், இதில் ஒரு 2 சிட்டிகை அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக பெருங்காயம், இது எல்லாமே சேர்த்து அம்மியில் வச்சு நல்லா அரைச்சி நெல்லிக்காய் அளவு அந்த ஒரு உருண்டையாக எடுத்துக்கோங்க. அடல்ட்ஸ் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இது வெறும் வயிற்றில் குடிச்சிடணும். குழந்தைகளுக்குனா சுண்டைக்காய் அளவு 5 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். சுண்டைக்காய் அளவு இதை காலையில் வாரம் 1 நாள் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் எடுத்துக்கிட்டே வரலாம். ஸோ இப்படி எடுக்கும்பொழுதும் குடல் புழுக்களுக்கு ஒரு பெரிய குட் பை சொல்லிடலாங்க. இன்னும் முக்கியமாக சித்த மருத்துவத்தில் நம்ம கிளினிக்லும் ஸ்பெஷலாக கொடுக்கக்கூடியது சீரண சஞ்சீவி சூரணம். அதையும் பயன்படுத்தலாம். வாய்விடங்க சூரணம் அப்படின்னு ஒரு மெடிசன் சித்த மருத்துவத்தில் இருக்குங்க. ஸோ வாய்விடங்க சூரணமும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ ரெகுலராக வாய்விடங்க சூரணம் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது, அதாவது இரவு நேரத்தில் மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வெந்நீரில் கலந்தோ தேனில் கலந்தோ குழந்தைகளுக்கு 7லேருந்து 10 நாட்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வரலாம். அப்புறம் என்னங்க, குடல் பகுதி நல்லா சுத்தமாக ஆரம்பிச்சிடும். பசி எடுத்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்களும் டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.